வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: பாரம்பரிய புத்தமத இலக்கியங்களை கொண்ட நூலகத்தை இந்தியாவில் உருவாக்குவதில் பெருமை கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் முதல்கட்டமாக கோவிட் தடுப்பூசி போடப்படவுள்ள 30 கோடி பேரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 2500 ரூபாய் ரொக்கப் பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக் குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது. வானில் நிகழும் மிக அரிய நிகழ்வுகளில் ஒன்றான சனிக்கோளும் வியாழன்கோளும் ஒரே ஒளிப்புள்ளியில் வரும் நிகழ்வு இன்று மாலை நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமுதாய வளர்ச்சிக்கு கல்வியும் புதுமை படைத்தலும் அடித்தளமாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்திய ஜப்பான் ஆலோசனை மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர், திறந்த மனதுடன் கூடிய ஜனநாயக சமுதாயம் வளர்ச்சி பெறும் என்று தெரிவித்தார். சர்வதேச வளர்ச்சிக்கு விரிவான முழுமையான திட்டம் தேவை என்று குறிப்பிட்ட அவர், மனித ஆற்றலை மையப்படுத்திய யூகத்துடன் கூடிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றார். புத்தரின் வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு அவரது கொள்கைகளை பின்பற்றுவோருக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க பயன்படும் என்றார். பாரம்பரிய புத்தமத இலக்கியங்களை கொண்ட நூலகத்தை உருவாக்குவதில் இந்தியா பெருமை கொள்வதாக அவர் தெரிவித்தார். உலகம் முழுவதிலுமிருந்து புத்தமத இலக்கியங்கள் அனைத்தும் மின்னணு வடிவில் இந்த நூலகத்தில் வைக்கப்படும் என்றார். சமுதாயம், மனித ஆற்றல் மற்றும் இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தின் அவசியமாகும் என்றும் இவை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். புத்தரின் போதனைகள் நவீன காலத்திற்கு ஏற்ற வகையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், வறுமை, தீவிரவாதம், பருவநிலை, பாலின பாகுபாடு மற்றும் இன பாகுபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியதாகும் என்று தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வளர்க்க வேண்டுமென்றும் ஒற்றுமை, இரக்கம் போன்ற நற்பண்புகளை பரவச் செய்ய வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். பாரம்பரிய கொள்கைகளிலிருந்து எதிர்கால சவால்களை சந்திப்பதற்கான ஆற்றலை பெற முடியும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் போன்றவற்றில் மக்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கு இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை சமாளிக்கும் வகையில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய அறிவியல் துறை தெரிவித்துள்ளது. புதுமை படைப்புகள், அறிவியல் குறித்த சிந்தனைகள், குழு விவாதம், பிரச்சினைகளுக்கான தீர்வு போன்றவற்றில் இளைஞர்களுக்கு இந்த திருவிழாவின் போது சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். 2015ஆம் ஆண்டு முதல் புவி அறிவியல் துறையும் விஞ்ஞான் பாரத் நிறுவனமும் இந்த அறிவியல் திருவிழாவிற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன. நாடு முழுவதிலும் முதல் கட்டமாக கோவிட் தடுப்பூசி போடப்படவுள்ள 30 கோடி பேரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், சுகாதார பணியாளர்கள், முன்களப் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை, ராணுவம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு முதல்கட்ட தடுப்பூசி போடப்படும் என்று அவர் தெரிவித்தார். 50 வயதுக்கும் மேற்பட்டவர்களின் விவரங்களும் இதில் அடங்கும் என்றும் அவர் கூறினார். தடுப்பூசி போடுவதால் ஆபத்து ஏதும் இல்லை என்றும், பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே ஊசி போடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதில் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். வரும் ஜனவரி மாதத்தில் தடுப்பூசி போடுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 25,000த்திற்கும் கூடுதலாக உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 3,03,000 உள்ளது. கோவிட் தொற்று பரிசோதனைகளை அதிகரித்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 400க்கும் குறைவாக இருப்பதாகவும் அது கூறியுள்ளது. இதுவரை 16,20,00,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. விவசாயம் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்தையும் தேசிய மின்னணு நிர்வாக திட்டத்தின் கீழ் கொண்டுவருவதற்கு மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், விவசாயிகளின் நலனுக்காகவும் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு துறையை நவீனமயமாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
பொதுத் தேர்வு தொடர்பாக ஆசிரியர்களுடன் நாளை கலந்துரையாடவுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். நாளை பிற்பகல் 4 மணியளவில் சமூக வலைதளங்கள் வாயிலாக நேரலையில் இது தொடர்பாக விவாதிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேதி குறித்து இதில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 2500 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவதற்காக சுமார் 5604 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மாநில அரசு இன்று அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் 4ஆம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. 2,06,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக் குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது. தேர்தல் ஆணையத்தின் பொதுச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா, துணை ஆணையர்கள் திரு சுதீப் ஜெயின், திரு ஆஷிஷ் குந்த்ரா, பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சீனிவாசா உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடனும் காணொலி காட்சி வாயிலாகவும் அவர்கள் கலந்துரையாடுகின்றனர். நாளை மாநில அரசின் தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த குழு விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், ஜெகன்மோகன் ரெட்டி நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டுமென்று பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆந்திர பிரதேச மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற நீண்ட காலம் அவர் நல்ல உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்று இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவிட் காலத்தில் மூத்த குடிமக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஓய்வூதியத்துறை தெரிவித்துள்ளது. வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் 11,55,000 சந்தாதாரர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவிட் தொற்று காலத்திலும் நடப்பு நிதியாண்டில் அக்டோபர் மாதம் வரையான காலகட்டத்தில் 39,33,000 சந்தாதாரர்கள் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 56% கூடுதலாகும் என்றும் அது கூறியுள்ளது. வானில் நிகழும் மிக அரிய நிகழ்வுகளில் ஒன்றான சனிக்கோளும் வியாழன்கோளும் ஒரே ஒளிப்புள்ளியில் வரும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது. இன்று மாலை சூரியன் மறைந்தவுடன் இதனை காண இயலும் என்று தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் இயக்குநர் டாக்டர் சவுந்தரராஜ பெருமாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இப்ப மாலை வேளையில சூரியன் மறைந்தவுடன் அந்த சூரியன் உள்ள பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில 2 ஒளி புள்ளிகளை பார்க்கலாம். இதுல ஒன்று வியாழன் கோள், இன்னொன்று சனிக்கோள். இந்த கடந்த சில நாட்களாகவே நாம் கவனித்து வருகின்றோம். இவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதாவது கோண அளவு குறைந்து கொண்டே வருகிறது. இது இரண்டும் ஒரே புள்ளி போல தோற்றமளிக்கும். உண்மையில அவற்றுக்கு இடைப்பட்ட கோண அளவு பார்த்தீர்களானால் 1 டிகிரியில 10ல் 1 பங்காக சுருங்க போகிறது. இது போல மிகப்பெரிய வாயுக்கோள்களான வியாழன் கோளும் சனிக்கோளும் இவ்வளவு மிக அருகே தோற்றமளிப்பது ஒரு அரிய வானவியல் நிகழ்வு. இதற்கு முன்பு இதே போல இவ்வளவு நெருக்கத்திலே இவை காட்சி கொடுத்தது கிபி 1623 தான். அதன் பிறகு இப்பொழுதுதான் இவ்வளவு நெருங்கி வருகின்றன. இதனை அடுத்து இவ்வளவு நெருக்கமாக இந்த கோள்களை பார்க்க வேண்டும் என்றால் அது 2080 மார்ச் 15 தான் நடைபெற உள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரம்பரிய புத்தமத இலக்கியங்களை கொண்ட நூலகத்தை இந்தியாவில் உருவாக்குவதில் பெருமை கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் முதல்கட்டமாக கோவிட் தடுப்பூசி போடப்படவுள்ள 30 கோடி பேரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 2500 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது. வானில் நிகழும் மிக அரிய நிகழ்வுகளில் ஒன்றான சனிக்கோளும் வியாழன்கோளும் ஒரே ஒளிப்புள்ளியில் வரும் நிகழ்வு இன்று மாலை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.